Welcome to Little Genius Art. 12th NCERT book, Microbes in Human Welfare, Part 4. And in today's lecture class, we are going to see microbes in production of biogas. What is biogas? Biogas is a mixture of gases containing predominantly methane produced by microbial activity. This is very important, microbial activity. பயோகேஸ்ன்றது நிறைய வாயுக்களோட கலவை. இந்த கலவையில் மீத்தேன் தான் ப்ரீடாமினண்ட்டாக இருக்கும். மீத்தேன்ற வாயு தான் ப்ரீடாமினண்ட்டாக இருக்கும். Biogas is an excellent fuel. Subscribe our channel to get notification of the future videos. ப்ரீவியஸ் லெக்சர் கிளாஸஸில் பார்த்த மாதிரியே இந்த மைக்ரோப்ஸ் போத் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் இந்த மைக்ரோப்ஸ் நிறைய எண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை பார்த்தோம். The type of gas produced which is depends upon the microbes and organic substrate they utilize. இந்த மைக்ரோப்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்துருந்தோம். கார்பன் டை ஆக்சைடு என் ப்ராடக்டாக நிறைய ப்ராசஸில் நமக்கு கிடச்சிது. என்னென்ன ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்? ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டவ், சீஸ் மேக்கிங் அண்ட் பீவரேஜஸ். இது சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆனாரோபிக் மைக்ரோப்ஸ் மீத்தேன் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் ப்ரொடக்ஷன். இந்த மைக்ரோப்ஸ் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்குது, ஆர்கானிக் மேட்டர் எந்த ஆர்கானிக் மேட்டரை ஃபர்மெண்டேஷன் பண்ணுது அப்படின்றது மூலியமாகவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் we are going to see about methanogens. What is methanogens? Certain bacteria which grow anaerobically on cellulosic material produce large amount of methane along with CO2 and hydrogen. வேறு சில பாக்டீரியா ஆனோரோபிக் கண்டிஷனில் செல்லுலோசிக் மெட்டீரியலில் வளருது. இது மீத்தேன் கேஸஸையும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி மீத்தேன் கேஸை ப்ரீடாமினண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற மைக்ரோப்ஸை நம்ம மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். Next we are going to see methanobacterium and make a note for your MCQ. Methanobacterium. This methanobacterium is a well-known methanogen. And most important use of these methanobacterium is it is used in the sewage treatment. ப்ரீவியஸ் லெக்சர் கிளாஸில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதில் என்னாச்சு? ஆனரோபிக் ஸ்லர்ஜ் டைஜஸ்டரில் ஆனரோபிக் பாக்டீரியாஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆனரோபிக் ஸ்லர்ஜ் டைஜஸ்டரில் இந்த மெத்தனோ பாக்டீரியத்தை தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நோட் இட் டவுன் ஃபார் யுவர் MCQ. இது கேட்டில்னால் தமிழில் கால்நடைகள்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டில்ஸோட ஸ்டொமக்கில் இருக்கிற ஒரு பகுதியை தான் ரூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூமன் அப்படின்ற பகுதியில் இந்த மெத்தனோஜென்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோஸ்ட் காமன்லி மெத்தனோபாக்டீரியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் கேட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ அதோட உணவில் இருக்கிற இந்த செல்லுலோஸ்ன்ற பகுதியை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தனோஜென்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடையின் கழிவுகளை நம்ம டங்க் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டில் எக்ஸ்க்ரீட்டா இஸ் கால்ட் அஸ் டங்க். நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க கவு டங்க் அப்படின்னா மாட்டு சாணம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த டங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனோஜன்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதனால் இந்த டங்கை கோபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் கோபர்? கோபர் இஸ் அ எக்ஸ்க்ரீட்டா ஆஃப் தி கேட்டில் which having methanogens. So next we are going to see what is gobar gas. And gobar can be used for the generation of biogas and these biogas are called as gobar gas. கால்நடையின் கழிவுகளில் இந்த மெத்தனோஜன்ஸ் நிறைய இருக்குது. இது நம்ம கோபர் அப்படின்னு பார்த்தோம். இந்த கோபர் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸை நம்ம கோபர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we are going to see biogas plant. Biogas plant consists of concrete tank 10 to 15 feet depth in which bio-wastes are collected and slurry of dung is feed. இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் 10 to 15 அடி ஆழத்துக்கு ஒரு காங்க்ரீட் டேங்க் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்லரி?
slurry is a mixture of dunk and water. ஸோ இந்த டங்கையும் வாட்டரையும் கலந்து இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் பார்த்தீங்களா, இந்த டேங்க்கில் ஊற்றுறோம். இங்கே இருந்து இது டைஜஸ்டருக்கு போகுது. திஸ் இஸ் டைஜஸ்டர். அண்ட் டைஜஸ்டருக்கு மேலே ஒரு ஃப்ளோட்டிங் கவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள கேஸஸ் நிறைய கலெக்ட் ஆகும் இல்லையா, அந்த கேஸஸ்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு அவுட்லெட்டும் இருக்குது. அண்ட் இன்னொரு அவுட்லெட் இருக்குது. இந்த வழியாக தான் ஏற்கனவே நம்ம உள்ளே யூஸ் பண்ண இந்த ஸ்லரி வெளியில் வருது. அண்ட் இங்கே யூஸ் ஆன இந்த ஸ்லரியை நம்ம ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் அ பயோ ஃபர்டிலைசர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லரி டங்க் ப்ளஸ் வாட்டரை தான் நம்ம ஸ்லரினோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சிங் டேங்க்குள்ளே சென்ட் பண்ணுறோம். இந்த மிக்சிங் டேங்க்கில் இருந்து செகண்ட் ஸ்டெப், இந்த மிக்சிங் டேங்க்கில் இருந்து இது டைஜஸ்டருக்குள்ளே போகுது. டைஜஸ்டர் இஸ் அ சீல்டு சேம்பர். இந்த டைஜஸ்டரில் ஆக்சிஜன் இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மெத்தனோஜன்ஸ் ஆர் ஆனரோபிக் ஆர்கானிசம்ஸ். டங்கில் ப்ரெசண்ட்டாக இருக்க இந்த ஆனரோபிக் மெத்தனோஜன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செல்லுலோசிக் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணி ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மீத்தேன் தான் ப்ரீடாமினண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மீத்தேன் கூட கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் கேஸஸும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆன இந்த கேஸஸ் எல்லாமே இந்த கேஸ் ஹோல்டரில் கலெக்ட் ஆகுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேஸ் ஹோல்டரில் கலெக்ட் ஆகும். ஸோ இங்கே கலெக்ட் ஆகிற இந்த கேஸஸை அவுட்லெட் மூலியமாக நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அண்ட் இந்த பைப்பை பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ். லெட்ஸ் see the advantages of biogas. Biogas is a eco-friendly gas. Biogas is a renewable as well as a clean source of energy. பயோகேஸ்ன்றது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஒரு எரிபொருள். பயோகேஸ் ஜென்ரேஷன் ப்ரொடியூசஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இந்த ப்ராசஸில் யூஸ்டான இந்த ஸ்லரியை நம்ம ஃபர்டிலைசர்ஸாக உரமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய டாக்ஸிக் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எந்த விதமான டாக்ஸிக் எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. இட் இஸ் சிம்பிள் லோ காஸ்ட் டெக்னாலஜி. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான், காஸ்ட்டும் கம்மியாக தான் செலவாகுது. அண்ட் லீவ்ஸ் நோ ரெசிடியூ. லெட்ஸ் see the disadvantage. ஸோ இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கான ரா மெட்டீரியல் என்ன, இந்த கேட்டில் டங்க் இல்லையா, இது கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாஸில் தான் நிறைய கிடைக்கிது. சிட்டி சைட்ஸில் இது நிறைய அவைலபிளாக இல்லாததுனால இந்த பிளான்ட் எல்லா இடத்துக்குமே ஃபிட் ஆகாது. ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். So optimal temperature for the bacteria need to digest the waste is around 37 degree. இந்த ப்ராசஸ் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது. பயோகேஸ் containing some amount of impurities and it corrode the metal parts of the engine. On the whole, it is well suitable for kitchen stoves, water boilers and lamps. பயோகேஸில் இருக்க இந்த இம்ப்யூரிட்டிஸ் இன்ஜினில் இருக்கிற இந்த மெட்டல் பார்ட்ஸை துரு பிடிக்க வைக்குது. லெட்ஸ் சால்வ் தி MCQ. Primitive prokaryotes responsible for the production of biogas from the dung of ruminant animals includes. Pause the video and try to answer the question. Answer is methanogens. So this lecture class ends here. In next part we will discuss about the biocontrol agents and biofertilizer. And I hope this video will be informative to all. If you like the video, click like button, share the video and subscribe our channel. Thanks for watching.